கஷ்டப்பட்டாலும் ஒரு ஆள் நான். இப்படி ஒரு என்னை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை கொண்டு சேர்க்கறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. என்னுடைய கற்பனைகள்ல வந்து பெருசு என் கற்பனை. நான் ரொம்ப சாதாரண குடும்பத்துல வந்தாலும் என்னுடைய கற்பனை பெருசு. இந்த கோடம்பாக்கத்துல ஏகப்பட்ட ரோட்ல வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிருக்கேன் நான். இங்க வாய்ப்பு கிடைக்காத பொழுது கோயம்புத்தூர்ல போய் கட்டட வேலைகள் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் ஆகி இந்த இடத்த பிடிக்கணும்னு 25 இயர்ஸ் கற்பனை யாரும் ஒன்றும் பண்ணலாம், பணம் யாரும் சம்பாதிக்கலாம். நான் நல்ல நண்பர்ல சம்பாதிச்சிருக்கேன். அதுல மணிமூர்த்தி உட்கார்ந்துருக்கிற அனைவரும் என்னுடைய இந்த கூட்டத்தை நீங்க பார்க்கும்போது தெரியும் நான் எப்படிப்பட்ட கூட்டத்தை சம்பாதிச்சிருக்கேன்னு. பணம் சம்பாதிச்சதை விட நண்பர்ல சம்பாதிச்சிருக்கிறேன். அதுதான் எனக்கு பெரிய பெருமை. என்னுடைய கற்பனைக்கு தீனி போட்ட என்னுடைய டீம் ஒரு அருமையான டீம். ஒரு தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த மேடையில நிக்கிறேன். அடுத்தடுத்த படங்களும் அவங்களோட தான் இணைஞ்சா பயணிக்கணும்னு அடுத்த படத்தையும் அவங்களுடைய பயணிக்கிறேன். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மற்றும் ஐமா சங்க நண்பர்களும் காரைக்காலிருந்து வந்திருக்க நண்பர்களும் கடலூர் வந்திருக்க நண்பர்களும் கோவையிலிருந்து வந்திருக்க நண்பருக்கும் என்னை வாழ வைத்த கோவை மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னை வாழ வச்ச மக்கள் வந்து கோயம்புத்தூர். அந்த மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா ஒரு சாதாரண போன என்ன நம்ம ஊர்ல ஒரு 500 காசு கடன் வாங்க முடியாது. இன்னைக்கு என்ன நம்பி 5 கோடி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட நண்பர்களையும் அந்த ஆடியோ லான்ச்சு படம் நாங்க பட்ஜெட் போட்டோம். படம் நல்லா வந்ததுனால நாங்க நிறைய செலவு பண்ணணும். அதுக்கு ஆடியோ லான்ச்சு கூட ரொம்ப சிரமப்பட்டோம். அதுக்கு என்னுடைய நண்பர்கள் பல நண்பர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. சரி, சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே கிடையாது. படத்தை வந்து எந்த நோக்கத்துக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவர் வந்து இன்னும் அவருக்கு தெரியும் எல்லாமே, இன்னும் எப்படிலாம் வளரணும், இன்னும் அடுத்தடுத்த படிகள் எப்படி வளரணும் அப்படின்னு வீட்டுலாம் சொல்லியிருந்தாரு. அவருக்கு பாராட்டியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு அளித்த இயக்குனர் மணிமூர்த்தி அவர்களுக்கு எனது மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த படத்துல வந்து அசோக் அவர்கள் வந்து எனக்கு அவரெல்லாம் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவரோட படங்கள்லாம் அவரோட படத்துல ஏற்கனவே நான் எழுதியிருக்கேன். அப்புறம் அவரோட படத்துல நான் பாடி கூட இருக்கேன் ஒரு படத்துல. இந்த மாதிரி இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த படத்துல அவரோட மறுபடியும் இணைகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றபடி இந்த படத்துல வந்து பணிபுரிஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றி. அப்ரோச் பண்றவங்க நிறைய யூனிஃபார்ம் ரோல்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுலயும் ஒரு போலீஸ் கேரக்டரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட சார் என்ன கேரக்டர், இல்லை சார் யூனிஃபார்ம் கிடையாது, நீங்க வேற ஒரு கேரக்டர் பண்றீங்க, ஹீரோட அப்பாவா ஒரு ரோல் பண்றீங்க, பட் அது கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்க பண்ணாது நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா இப்பெல்லாம் படம் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கணும்னா அது திரைக்கு வந்து சேருமா சேராதான்ற ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய யூனோ அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஒரு இதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம அவர் வந்து இதை எடுத்து கம்ப்ளீட்டும் பண்ணி அதுக்காக ஒரு டீமும் சேர்த்து அவரே பண்ணாரு. ஆக்சுவலா அது வந்துட்டு கொஞ்சம் இதுல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையா நிறைய வாட்டி வந்து கேட்பாரு. நிறைய கவனிச்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்றது தெரியும். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலனா இந்த படம் வந்திருக்கு. நம்ம டோட்டலி 4 சாங்ஸ் இருக்கு. விஷுவலா நீங்க பார்த்தது 3 சாங் தான். இன்னும் ஒரே சாங் மட்டும் அது ஆல்பம்ல வரும். அண்ட் இந்த படத்துல ஆர்ஆர் வந்து ஒரு 4 to 5 டேஸ்ல டோட்டலாவே உட்காந்து முடிச்சிட்டோம். அண்ட் டீம் ராகுல் மனோகர் அண்ட் ஜோஸ்பித் நிறைய பேர் மார்க்ஸ் மீடியால இருந்து வந்திருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் மார்க்ஸ் மீடியா இல்லைன்னா ஐ திங்க் மூவியோட சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், ஃபாலி அண்ட் எவ்ரி திங் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரி சொல்ல போனா அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படின்னா சொல்ல போனா அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. டைரக்டா அந்த ஒரு பொசிஷனை தாண்டி இப்போ வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து இப்போ அந்த சார் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல வந்து டைரக்டரா இருக்க மாட்டாரு. எங்களுக்கு வந்து என்னம்மா வேணும், எதுமா வேணும், உங்களுக்கு எல்லாம் ஓகேவா, அந்த மாதிரி தான் கேட்பாரு. அதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா போய் படத்தை பாருங்க தியேட்டர்ல. தேங்க்யூ ஸோ மச். நான் மட்டும் அப்படி இல்லை, டைரக்ஷன் டீம், கேமராமேன், அவங்க டீம், ஸோ மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. ஸோ படம் நான் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன்.
ஸோ தேங்க்யூ. இங்க வந்திருக்கிற மீடியா